ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஊரில் வந்து தோட்டம் போட்டிருக்காங்க கொஞ்சம் எங்கள் மாமா வீட்டில். ஸோ அது என்னென்னன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்களா மிளகாய் செடி நல்லா இருக்குல்ல. பாருங்க எவ்வளோ எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக முருங்கைக்கீரை தான். இங்கே பாருங்கள் எல்லாம் பசுமையான முருங்கைக்கீரை. நம்ம ஊரில் தாங்க முருங்கைக்கீரைலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வீட்டுக்கு ஒரு முருங்கைக்கீரை இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. இப்போ பறித்து நாங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். இங்கே பாருங்க கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பார்த்தியா. என்னுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லிங்க இருக்கேன். இது வந்து கத்திரி செடி போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பாவக்காய். இங்கே ஒரு பாவக்காய் இருக்கா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல ஒன்று இருக்கு. அப்புறம் இங்கே வந்து செம்பருத்தி பூ. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்குல்ல. ஒரு செடி நம்ம வச்சதுக்கப்புறம் அது நல்லா வளர்ந்தாலே நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷு. இதான் ஒரிஜினல் முருங்கைக்கீரை. இதெல்லாம் மூணு சைடு தான் கிடைக்கும். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஒரிஜினல்னு. ஆமாம் தெரியுமே, அங்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா இது வந்து எலுமிச்சை மரம். சரியான காய் காய்க்கும். நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலும் இதில் பறித்து வந்து ஜூஸ் போட்டுறதா எங்களுக்கு பழக்கமே இல்லடி. அது மரம் வந்து இப்போ சாஞ்சிருச்சு, அந்த சைடு போயிடுச்சு. இப்போ காயெல்லாம் இருக்குது அந்த சைடு, ஆனால் பறிக்க முடியல இப்போ. இங்கே பார்த்தீங்களா என்ன காட்டு காயெல்லாம் இந்த சைடு வந்துருச்சு நிறையா. இது பெருக்கிவா வேணாமான்னு பாரு. மரம் சாஞ்சதுனால பொண்ணு வேலை இருக்கு பாருங்க. பறி பழுத்து கூட அங்கங்கே விழுந்து கிடக்கு வேற பழு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து அடி பம்பு. இங்கே தான் குளிக்கிறது, ஓப்பன் பிளேஸ். அப்புறம் வந்து இது ஒரு மாமரம். சரியான புளிப்பான இந்த மரம். இங்கே வந்து நாங்கள் ஊஞ்சல் கட்டி விளையாடிருக்கோம் அப்போ சின்ன வயசில். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வந்து. அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் லீவ் விட்டால் இங்கே ஓடி வந்துடுவோம். எனக்கு இந்த ஊர் நான் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு முருங்கை மரம் வச்சுருக்காங்களா. அப்புறம் பார்த்தா இது என்னதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மரம்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து இங்கே பாருங்க, இது பேர் என்ன சொல்லுவாங்க, கனகாமரம் தானே. மறந்துட்டேன்டி. இது பாருங்க கனகாமரம். அப்புறம் வந்து இங்கே வந்து மருதாணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஏதோ ஒரு செடி வச்சுருக்காங்க, அது பேர் என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தென்னை மரம் இருக்குது இங்கே. ஊருக்கு வராமல் பேர்லாம் கூட மறந்து போயிடுதுடி எனக்கு. அப்புறம் வந்து இதுனாது இது சீத்தா மரம் அப்புறம் வச்சுருக்காங்க, சின்னதாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாமரம் இருக்கா. அப்புறம் இங்கே ஒரு லெமன் செடி வச்சுருக்காங்க.
இப்போதான் இன்னும் காய்க்கல இது. இங்கே ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு, அவ்வளோதான். அப்புறம் இது எங்கள் மாமா பொண்ணு ஓடிட்டா. அப்புறம் இது வந்து செம்பருத்தி செடி முட்டு விட்டுருக்கு, இப்போதான் முட்டு விட்டுருக்கு. இங்கே பாருங்க, முட்டு விட்டுருக்கு. இது வந்து மாதுளம் செடி. இங்கே பாருங்க, மேலே வந்து ஏற்றி விட்டுருக்காங்க கொடி, அரும்பு கொடி. அப்புறம் இங்கே பாருங்க டிசம்பர் செடி. டிசம்பர் செடி வந்து டிசம்பர் மாதம் தான் பூக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதம் தான் பூத்துட்ருக்கு. காலையில் தான் நாங்கள் பூ பறித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனகாமரம். அப்படியே போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பப்பாளி மரம் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு மாமரம், அப்புறம் அங்கே ஒரு முருங்கை மரம். முருங்கை மரம் தான் நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you.